ஜூலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம டேக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரியலி சாரி, என்னடா டேட பர்த்டேக்கும் போடலை, நியூ இயருக்கு ஸ்பெஷலும் என்னடா ஆளே காணான்னு பார்த்துருப்பீங்க. சாரி, எங்களுக்கு ஸ்டடீஸ் போய்க்கு இருந்துச்சு, எக்ஸாம் கிட்ட நெருங்கி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி ஃபேவரட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஃபேவரட் லவ். ஆனால் எனக்கு என் ஃபோனில் ஸ்டோரேஜ் பார்த்ததுனால என்னால் இப்போ டவுன்லோட் பண்ணி நல்லா ரெக்கார்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணிட்டேன். ஸ்டோரேஜ் பார்த்ததுனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அதையும் சூன் அப்லோட் பண்ணிடுவேன். டேட பர்த்டேக்கு தான் நான் இந்த எஃப்எஃப் கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த எஃப்எஃப் பேர் பீஸ்ட் ஆஃப் ஆர்ட். ஏதாச்சும் பட்டாசு வெடிக்கிற நாய்ஸஸ் கேட்டால் கண்டுக்காய்ங்க. ஏன்னா நான் இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடுவோம். உங்கள் இன்ட்ரோ பார்த்துருவோம். நீங்கள் இதில் உங்கள் பேர் வயன் கிடையாது, வைணவி. பேரை பார்த்தோன்னே கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு பிராமின் பொண்ணு, அதாவது ஐயர் வீட்டு மாமின்பாங்க, அதுதான் நீங்கள். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பேர் ஜகனா, ஷார்ட்டாக ஜகான்போம். அதே மாதிரி உங்கள் பேர் வைணவி. வயன் சம்டைம் கூப்பிட இருக்குது. லாங் சீரீஸ், இது ஒரு லாங் சீரீஸ்னால உங்களை வயன்னு ஷார்ட்டாகவும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களோட ஃபுல் நேம் வைணவி. உங்கள் அப்பா ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு அவர் பூசாரி தான், பட் இருந்தால் வக்கீல், அவர் படிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் வக்கீல். அண்ட் அப்படியே உங்கள் ஃபேமிலியை பற்றி பார்த்தா நீங்கள் கூட்டு குடும்பம், நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. எல்லோரும் ஒன்றா தான் இருப்பீங்க. அண்ட் உங்கள் ஊர் முழுக்க எல்லாருமே ஐயர் வீட்டு ஆக்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஏரியா மீன்ஸ் அந்த ஏரியா முழுக்க ஐயர் ஆக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இது போதும்னு நினைக்கிறேன். டேட இன்ட்ரோ பார்த்தா டே ஒரு மாஃபியா, கொரியாலே மிகப்பெரிய மாஃபியா, கிங் ஆஃப் மாஃபியான்னே சொல்லலாம். அவனை கண்டு யாருமே பயப்படாமல் இருந்தவன் யாருமே கிடையாது. அண்ட் அவனுக்கு இந்தியாவில் நிறைய டீலிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவுக்கு அடிக்கடின்றதை விட 1 இயருக்கு ஒருக்கா அப்படி வந்துட்டு போவான். ஸோ இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். டேக்கு இப்போ 30 ஆகுது, உங்களுக்கு இப்போ 18 ஆகுது. இன்னொன்று சொல்ல மாத்திரேன், உங்களுக்கான டேலண்ட் நிறைய. நீங்கள் ரொம்பவே டேலண்டான கேர்ள். உங்களுக்கு ஸ்டடீஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் நீங்கள் ரொம்பவே பாட்டு படிக்கிறதுல, லைக் உங்களுக்கு கர்நாடிகா மியூசிக் தெரியும், அப்புறம் நல்லாவே பரதநாட்டியம் ஆடுவீங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காட்னா கிருஷ்ணா தான். எந்த நேரம் பார்த்தாலும் கிருஷ்ணா கண்ணா கண்ணான்ற அவரோட நாமத்தையே தான் உங்கள் வாயில் உச்சரிச்சுக்கிருப்பீங்க. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஜகனாவை பார்த்தா ஜகனாவும் பிராமின் வீட்டு பொண்ணு தான். விட்டு போதும், வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் சொல்ல வந்துட்டேன், நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயராக்கள் வீடு சாமி மாதிரி இருக்குது, அவங்க வீட்டில் இருக்கிற சாமி அறை மாதிரி. அங்கேருந்து ஒரு இனிமையான ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிருக்கு. அதுவும் அவங்க கௌசல்ய சுப்ரபாதம்ன்ற அந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு பூசை பண்ணிக்கிருக்காங்க. கூடவே ஒரு வயசானவர் சாமிக்கு பூசை பண்ணுற எல்லா இதுகளையும் வச்சு பூசை பண்ணிக்கிருக்காரு. அதை சுற்றி நிறைய குழந்தைங்க, அப்புறம் கல்யாணமான மாமிமாருங்க எல்லாம் அன்றைக்கி தான் நிற்கிறாங்க. இந்த பாட்டை படிச்சுக்கிருக்கிறத அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் ஹீரோயின் தான் நம்ம கதையோட. ஆமாம், நீங்கள் தான். உங்கள் பேர் தான் வைணவி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாஹ்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாஹ்னிகம். அம்மாடி வைணவி, இந்தா இது பிரசாதத்தை எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு வா. சரிங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை வாங்கி அங்கே இருக்க நண்டு வண்டு குட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பெரியவாளுக்கும் கொடுத்துட்டு அப்படியே வந்துக்கிருக்கீங்க. அப்போது ஒரு ரூம் உள்ளுக்கு போகிறீங்க. போயிட்டு, அம்மாச்சி அவங்க தியானத்தை முடிச்சிட்டிங்களா? இந்தாங்க, தோப்புனர் இதை கொடுக்க சொன்னார் அம்மாச்சி, இந்தாங்க பிரசாதம். தாம்மா அப்படின்ட்டு அந்த வயசானவங்களும் வாங்கி பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன் அம்மாச்சி, நீ சாமி அறைக்கு வரலாம் தானே, ஏன் இப்படியே நீ உட்காந்துருக்க? வைணவி, நோக்கு கொஞ்சம் கூட மூளையே. அவ விதவை, அவ
அவளை வீடு எப்படி சாமியாரை கூட்டிகிட்டு போகிறது? அப்போ அதெல்லாம் தீட்டு. மா, தாத்தா செத்ததுக்கும் பாட்டி அம்மாச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? இவ பாரு பொசக்கட்ட மாதிரி பேசிக்கிட்டு போய் வந்து அப்பா கூப்பிட்றாரு என்னன்னு கேளு. எதையாச்சும் பேசி என் வாயை அடைக்கிறதுனே பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டே உங்கள் அம்மாக்கிட்ட கோச்சிட்டு போகிறீங்க சாமி அறைக்குள்ளே. ஆப்பா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா, சரிம்மா, ஏன் தான் அப்படின்ட்டு வாங்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நீங்களும் அப்படியே கிளம்பிட்டு உங்கள் கூட உங்கள் கசின்ஸும் அப்படியே செட் ஆகிடுறாங்க. இந்தா வயன் நில்லுடி, நானும் வரேன். ஷூ, என்னடி வயன்னு கூப்பிட்றீங்க? நீ தானடி கூப்பிட சொல்லியிருக்க வயன்ட்டு. சின்ன வயசுலேருந்து ஒன்று வயன் தானே கூப்பிடுவோம். அப்பாவுக்கு கேட்டுச்சுன்னா எனக்கு தப்பா. வைணவினே வீட்டில் இருக்கப்போ கூப்பிடுங்க, வெளியே போகிறப்ப வயன்னு எப்படினாலும் கூப்பிடுங்க, சரியா? சரி புரிஞ்சிச்சு, போ அப்படின்ட்டு அவங்களும் வருவாங்க. எல்லாரும் வா போய் தாத்தா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. ஆமாம். இன்னொன்று ஜோலிஸ், எனக்கு பிராமி நாக்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்கரோ ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பெருசாக தெரியாது, சரியா? தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்க போ தாத்தா, எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டு அவரும் உங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை. என்ன எல்லோரும் சட்டுப்பட்டுன்னு கிளம்பி எங்கே போகிறேன்? என்ன தாத்தா உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆச்சு தானே? வெள்ளிக்கிழமை ஆனால் நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகிறது வழக்கண்டு உங்களுக்கு தான் தெரியுமே தாத்தா. ஆமாம்ல, வயசாயிருச்சு தானே, எல்லாம் மறந்து போயிடுது. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்கோ. சரி தாத்தா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கசின்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே உங்கள் வீட்டை விட்டு அப்படியே வருவீங்க. அப்போ ஒரு வாய்ஸ், வைணவி நில்லுடி, நானும் வாரேன், சட்டு பொறு. ஆம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். தான் வைணவி வந்துட்டா. அடி இருடி, சாமிக்கு பிரசாதத்தை எடுத்துகிட்டு வரேன், அதையும் கொண்டு போ. டக்குன்னு வாங்கோ அம்மா, வாங்கலேன். இப்பயே நேரமாயிட்டு. கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமிக்கு பிரசாதத்தை படித்து கும்பிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிரும், வாங்கோம்மா அப்படின்ட்டு அங்கே ஜெகநாதான் உங்கள் ஃப்ரெண்ட், ஆமாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அவள் வந்து நிற்கிறா. இந்தா பொடி, சட்டு பொறுக்க முடியாது உனக்கு, போ அப்படின்ட்டு ஜகாட அம்மாவும் அந்த பிரசாதத்தை ஒரு டின் மாதிரி போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. நில்லுங்கடி, நானும் வாரேன் அப்படின்ட்டு அவளும் ஓடி வருவா. பொறுமையாக வா, எதுக்கு இப்படி அறக்க ஓடி வாரு? ஐயோ, நீ போன முறையே என்னை விட்டுட்டு போயிட்டு வாயனா. சிவாத்துக்கு மேலே வாய் மட்டும் வாடி, தோப்பனாருக்கு தெரிஞ்சு என்னை தொலைச்சிருவார், வா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவள் வாயை பொத்தி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆமாண்டா, நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிருக்கீங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க காலேஜில் வச்சு. என்னை வைணவின்னு கூப்பிடக்கூடாது, வயனா தான் கூப்பிடணுன்ட்டு. நீங்களும் அப்படியே கோயிலுக்கு போகிறீங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு, ஐயா இந்தாங்கோ திருநீரை பூசிக்கோங்க. என்னம்மா வைணவி, தோப்பனா ரொம்ப சௌக்கியமாக இருக்காளா? இருக்கார் மாமா, ரொம்ப சௌக்கியமாக இருக்கார். வாழலாம் இங்கே காணவே முடியலை. இல்லை மாமா, உங்களுக்கு தான் தெரியுமே, அவர் லாயர் வேறு, கோர்ட்டு கேஸுன்ட்டு அலைஞ்சு கொண்டு இருக்கார். அப்போ எப்படி அவர் கோயிலுக்கெல்லாம் வருவார்? இப்போ ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று போய் கொண்டு இருக்குது. ஸோ அதனால தான் அவரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். அவளை சரிடா, நீங்கள் எல்லாம் பார்த்து பத்திரமா போங்கோ, சரியா? சரி மாமா அப்படின்ட்டு நீங்களும், ஆமாம் அவங்கெல்லாம் உங்கள் சொந்தக்காரவங்க தான். ஸோ நீங்களும் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு குளத்துக்கிட்ட போவீங்க. போயிட்டு அங்கே இருக்க ஃபிஷ்கள்லாம் சாப்பாடு போட்டு கொடுப்பீங்க. எல்லோரும் இங்கே உட்காருங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு, சரி இன்றைக்கி வாரத்தோட கடைசி வெள்ளி, ஸோ நம்ம எல்லாம் பிளான் போட்ட மாதிரி இன்றைக்கி கொண்டு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? அதுவா, நீ தான் ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கியே, இங்கே நாங்கள்லாம் என்னென்ன செய்கிறோமோ அதை வாரத்தில் இருக்க கடைசி வார வெள்ளிக்கு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். செல்ல தங்கச்சி அப்படின்ட்டு நீங்கள் அவளை கிள்ளுவீங்க. சரி, எல்லோரும் அவங்கவுங்க இந்த வீக்குள்ளே என்ன நடந்துச்சுன்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படி நான் சொல்கிறது வைணவி? இங்கே பாருடி சுமதி, ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான், நீ சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா
அப்புறம் இந்த குளத்தில் தள்ளி விடுறது தான் பனிஷ்மெண்ட். என்ன எல்லாரும் மறந்துட்டேலா? ஆமாம் ஆமாம், என்ன எல்லாரும் மறந்துட்டேலா? ஏய் சாமி வாய மூடு சாமி அப்படின்ட்டு சுமதி வாயிலேயே சாமி, அதாவது உங்கள் தங்கச்சி தான் அடிப்பா. சரி லக்ஷு நீ சொல்லு பாப்போம், என்ன நடந்துச்சு? நேற்று காலேஜில் உனக்கு ஒரு சீனியர் பையன் ப்ரப்போஸ் பண்ணான்ட்டு கேள்விப்பட்டேன். எங்கே அவள் எப்படிப்பட்டன்னு சொல்லு பார்ப்போம். அது வந்து நான் அப்பயே வேணான்ட்டேன். ஏன் வேணான்ட்ட? அது சரி, அவள் வேணான்னு சொல்லாமல் வேணாம் சரின்ட்டா சொல்லிட்டு வருவா? நம்ம வீட்டில் உள்ளவளை பற்றி தான் தெரியும், அவளெல்லாம் நம்மளை கொண்டு புதைச்சிருவா. ஒருத்தர் என்னன்னா லாயர், ஒருத்தர் என்னன்னா போலீஸ், சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்ட்டு ஒரு அரசாங்கமே நம்ம குடும்பத்தை தான் இருக்கே. எப்படி நம்ம போயிட்டு காதலிக்கிறது எது செய்கிறது? அதுவும் சரிதான். சரி நம்மலாம் யாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? ஏய் சாமி பேசுகிற வாயாடி வயசாடி உனக்கு, சற்று வாயை மூடு கொஞ்சம் அப்படின்ட்டு சுமதி அப்படியே சாமியை போட்டு அடிப்பா. ஏய் ஏண்டி அவளை அடிக்கிற பாவம் அப்படின்ட்டு நீங்கள் அவளை வந்து கூட்டி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு சரி எல்லாத்தையும் விடுங்க. ரமி என்னக்கா? என்ன எல்லாரும் காய்ச்சிக்கிட்டு இருக்கா, நீ மட்டும் அமைதியாக இருக்கே? என்ன ஏதாச்சும் எங்ககிட்டேருந்து மறைக்கிறீங்களா? சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, அது வந்து நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்துட்டையும் மறைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாயன் அவள் ஒன்று மறைக்கிறா. நானும் நேற்று காலேஜில் ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன ஜெகனா சொல்கிற? ஆமாம், ஏதோ ஒரு பையன்கிட்ட காய்ச்சிக்கிறதா, என்னன்ட்டு கேளு அவகிட்ட. என்னடி ஜெகனா சொல்கிறது உண்மையா? யார் அந்த பையன்? அது வந்து சீனியர், அவளை நான் 2 வருஷமாக லவ் பண்ணுறேன். பட் நேற்று தான் அவளும் என்னை 2 வருஷமாக ஃபாலோ பண்ணா. எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் வீட்டில் உள்ளவர்களை பற்றி நினச்சோன்னே பயம் வந்ததுனால நான் அவளை ரிஜெக்ட் தான் பண்ணிக்கிருந்தேன். ஆனாலும் எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். கடைசியாக அவளை நேற்று நான் கூப்பிட்டு ப்ரப்போஸை அக்செப்ட் பண்ணிக்கொண்டேன். அதான் அபிச்சாரம் என்னடி பண்ணி வச்சிருக்கா? உன் தூப்பனருக்கு தெரிஞ்ச எங்களையும் தொலைச்சி கட்டிடுவார். சும்மா இருங்கடி. என்னாச்சு? அதுதான் ஓகே சொல்லிட்டல. ஆனால் பயமாக இருக்கு வைணவி. அப்பா அண்ணாவுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொண்டுருவா. லவ் பண்ணுறப்ப அதெல்லாம் தெரியலையா? சரி விடு, எல்லாம் அந்த பகவான் மேலேயே பாரத்தை போட வேண்டியதான். சரி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டியே, உனக்கிட்ட நாங்கள் யாருமே கேட்கலையே. என்ன கேட்கறக்கு எனக்கிட்ட? நீ யாரை லவ் பண்ண போகிற, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? என்ன லவ்வா? அதுக்கும் என் வாழ்க்கையில் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் எப்படி லவ் பண்ணுறது? என் அப்பாவுக்கெலாம் தெரிஞ்சால் என்னை கொண்டு போட்டுருவான். என்னால் முடியாதுப்பா. நான் அப்படி ஒரு ரிஸ்கில் விழுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன். அப்பா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே கோயிலில் வேலை செய்கிற பூசாரியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்டி. வத்தலும் சொத்தலமும் இருப்பான், எல்லாம் வீக்காக இருக்கும். மத்தி சும்மாரு அப்படின்ட்டு நீங்கள் சிரிப்பீங்க. சிரிச்சிட்டு அப்படியே நீங்கள்லாம் ரொம்ப காய்ச்சிக்கிருப்பீங்க. இந்த மாதிரி தான் அப்படியே நீங்கள் அந்த குளத்துல நடுவில் வந்து ஒரு கிருஷ்ணன் சிலை இருக்கும். அந்த சிலைக்கிட்ட போகிறதுக்கு ஒரு குட்டியோண்டு எப்படி சொல்கிறது, அந்த குளத்து நடுவுக்குள்ளே அதுக்கு ஒரு பாதை மாதிரி இருக்கும். எப்படி ஒரு பாலம் மாதிரி, குட்டியோண்டு பாலம், ஒரு ஆள் தான் நடந்து போகலாம். நீங்கள் அப்படியே அதில் நடந்து போகிறீங்க. போயிட்டு அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு லவ் யூ கிருஷ்ணா, சாரி உனத்தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கணும். அதுக்குள்ளே விடவே இல்லை. அப்புறம் இன்னைக்கு உன்னை யார் கொழுப்பாட்டியிருக்கா, அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கா, ரொம்ப அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸில். நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். அவள் பேசினதெல்லாம் கேட்டேலா நீ? என்னை கட்டிக்க போகிறவர் தான் யார்? என் லைஃப்லேயும் லவ்ன்றது ஒன்று இருக்குமா? ஆனால் எனக்கு பயமாக இருக்குது கிருஷ்ணா. யாராவது என்ன
கட்டிக்க போகிறேன் என் மணவாளன் யாராக இருக்கும்? ஏன் கண்ணன் யாருன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சா அவளை எனக்கு கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிற்கவே சரியா அப்படின்ட்டு நீங்கள் அவர் கன்னத்திலே போய்ட்டு கிஸ் பண்ணுவீங்க. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவீங்க. இவளை போய்ட்டு இவளை தாண்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஏன் சொல்கிற? மனுஷன் கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு சொன்னால் போய் சிலையாக இருக்கிற கிருஷ்ணன்கிட்ட போய்ட்டு ரொமான்ஸ் பண்ணி கொண்டு இருக்கா. என்னடி என்னை பற்றி என்னடி பேசிக்கொண்டு இருக்கே? அது வந்து ஆமாண்டி நீ பைத்தியன்றாவ. போய் சிலையாக இருக்க கிருஷ்ணன்கிட்ட போய்ட்டு முத்தம் கொடுத்துக்கிருக்கா. ஏய் என்ன இருந்தாலும் அவர் என் முதல் காதல். என் கிருஷ்ணனை என் கண்ணனை நான் தான் காதலிப்பேன். அப்போ உனக்கு வரப்போகிற கண்ணனை யார் காதலிக்க போகிறா? அது எனக்கு இவரும் முக்கியம் அவரும் முக்கியம். போங்கடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் ஷை ஆகிக்கிட்டே போய்க்கிருப்பீங்க. அப்போ உங்கள் மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இவங்க சொல்கிற மாதிரி என்னோட கண்ணன் யார் அப்படின்ட்டு நினைக்கிறப்ப அப்படியே சீன் சவுத் கொரியாவுக்கு போகும். இந்த சீன் அப்படியே கட்டாயும் ஒருத்தன் தலையில் ஹெட்டில் கன் பாயிண்டில் நிப்பாட்டி அப்படியே ஒரு மரண பீத்தியை காமிச்சிக்கிருக்கான் ஒரு பர்சன். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், எனக்கு இதுக்கு சம்மதமே இல்லை, நான் இந்த தப்பு பண்ணலை சார், நிஜமா நீங்கள் வேணும்னாலும் என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்கோங்க, நான் சத்தியமாக நான் இதை பண்ணல. நான் எப்படி சார் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? நான் உங்களுக்கு விசுவாசி, நீங்கள் போடுற பிச்சை எடுத்து சாப்பிட்ற நாயினா நான் எப்படி சார் உங்களை நான் ஏமாற்றுவேன்? ஏன்னா நான் போடுற பிச்சையில் நீ வாழ்றியா? நான் போட்ட பிச்சையில் மட்டும் வாழ்கிறேன்னா அப்போ ஏண்டா ஜாக்சனுக்கு விசுவாசியாக இருக்கா அப்படின்ட்டு ஒரே ஷூட். ஆமாம் அது டேயாங் தான், த டேஞ்சரஸ் மாஃபியா, செத்து ஒளிடா அப்படின்ட்டு அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாஸ் அவன் செத்துட்டான். என்னடா யார் அதுன்னு கண்டுபிடிச்சியா ஜான்? சார் அது வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். கொண்டுபிடிக்கிறேன்ட்டு 2 டேஸாக இந்த மாதிரி லேட் ஆகிக்கிருக்கீங்க, அதனால தான் இந்த நாய்ங்கெல்லாம் இப்படி வந்து நிற்குதுங்க. என்னங்கடா நீங்களும் ஏதாச்சும் பாஸ்? நாங்கள் எப்படி பாஸ் உங்களுக்கு போயிட்டு அப்படி சொன்னவன் தான் இந்தா செத்து கிடக்குறான். நீங்களும் இப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக என் கன் உங்களை சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது பாஸ் அப்படின்ட்டு எல்லோரும் செம்ம பயத்தில் நிற்கிறாங்க. என் முக்கியமான ட்ரக்ஸ் அந்த ஃபெலிக்ஸ் கைக்கு போயிடுச்சுல. இந்த ஃபெலிக்ஸ் யார் பின்னாடி நின்று இவ்வளோ தைரியமாக நிற்கிறான்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொன்றையும் போட்டு இவனையும் நான் போடுவேன் அப்படின்ட்டு செம்மைக்கு கத்துவான். கத்திட்டு ஒரு கால் வரும் டேக்கே. ஹலோ வித்தின் ஒரு 10 minutesல இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வருவான். வந்து காரில் ஏறுவான். சார் என்ன சார் இப்படியே போகிறீங்களா? ஏன் சார் உங்கள் ஷர்ட்டில் நான் பிளட் கரை. ஓ நான் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் போகணும். ஓகே சார் அப்படின்ட்டு ஜானும் நிற்பான். வந்து அவன்கிட்ட செல்ஃபாகவே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அது வந்து அந்த குடோனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு எகெயின் கிளம்புவான். கிளம்பி அவன் கார் நிற்கிற இடம் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி. த நம்பர் 1 கம்பெனினா கொரியாலேயே அது தான். அது கொரியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாகவும் நம்பர் 1னா கிம்ஸ் கம்பெனி தான். அதோட பிரான்ச் கொரியாவில் இருக்குது. மெயின் பிரான்ச் தான் கொரியாவில், செகண்ட் பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்குது. வந்து இப்போ அந்த கம்பெனி உங்களுக்கு நுழையிறான். எல்லோரும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் அப்படின்ட்டு டேயும் ஒரு மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பிறகு சைலண்ட்டாகவே ஒரு மாதிரி கம்பீரமாக போவான். போய்கிட்டே ஒரு கால் எடுத்து கேட்பான். என்ன இந்தியாவில் இருக்க ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை சார், அந்த டீலர் ரொம்பவே நம்மளுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிருக்கான். போட்டு தொல்ல வேண்டியது தானே. அது வந்து சொத்தெல்லாம் அவங்க மக கையில். ஸோ ஏதோ ஒரு லாயரை வச்சு அவன் நம்ம மேலே கேஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிருக்கான். வாட்? யார் அந்த லாயர்? அந்த லாயரும் நீங்கள் என்னோடனே கேஸ் எடுத்து உங்களை எப்படியாச்சும்
சிபிஐ விசாரணைக்கு இழுக்கணுன்ட்டு ஒரு கண்ணம் கட்டிக்கிட்டு அலையிறான். யார் அந்த லாயர், அவனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வித்தின் 10 மினிட்ஸில் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேபினை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போவான். ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் கட் பண்ணுவாங்க. சேரில் உட்காந்து ஒரு மாதிரி யார் இவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி செம்ம கடுப்பில் இருப்பான். அந்த ப்ராஜெக்ட்ன்றது இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரியும் கேஜிஎஃப் என்னான்ட்டு. ஸோ கேஜிஎஃப்பில் வந்து தங்கம் இது பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து வைரம், அந்த இடம் ஃபுல்லாகவே வைரமாக இருக்கும். அதை வந்து ஒரு ஓனர்ஸ், அதாவது இப்போ வந்து போட சொன்ன அந்த ஓனரோட நிலம் தான் அது வந்து நிலம்ல அது ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கணக்குன்னு சொல்லலாம். அதை வந்து வாங்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே அவன் வந்து ஒரு லாயரை பிடிச்சிட்டான். இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக். அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே இருக்கப்போ ஒரு இமெயில் வரும். இமெயிலில் வந்து செக் பண்ணால் அதில் அந்த பர்சன், அதாவது அந்த லாயர்ட பேர் இருக்கும், லாயர் பழனிச்சாமின்ட்டு. ஏன்னா பழனிச்சாமியா 12 வயசு, இந்தியா, ஐயரா, ஒரு கோயிலில் பூசை பண்ணுறவனுக்கு இவ்வளோ ஒரு தைரியம் அப்படின்ற மாதிரி பல்ல காய்ப்பான். அப்படியே எலும்பிட்டு ஜான், சார் நெக்ஸ்ட் ஃப்ளைட் என்ன டைம் தெரியுமா? எங்கே சார்? இந்தியாவுக்கு இன்னும் 2 ஹவர்ஸில் ஒரு ஃப்ளைட் கிளம்போகுது, உடனே புக் பண்ணு அப்படின்ட்டு அப்படியே வருவான். சார் அதாவது என்ன சார், பேசஞ்சர் போகிற ஃப்ளைட், நம்மளோட ப்ரைவேட் ஜெட்டை புக் பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நடந்து அப்படியே போவான். அண்ட் ஏர்போர்ட் வந்து அந்த ஃப்ளைட்டில் அப்படியே ஏறி உட்காருவான். உட்காந்துட்டு யார் நீ, உன்னையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஓனரையும் போட்டு தள்ளிட்டு அந்த நான் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே உங்கள் சைடை காமிச்சா மிஸ் வைணவி பழனிச்சாமி கம் டு ஸ்டேஜ் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டிங்க, அதனால் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க மேலே, அதாவது கிஃப்ட் கொடுக்குறதுக்காக. ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப பெருமையாக போகிறீங்க, ஏன்னா நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. அதில் அப்படியே ஏறுறீங்க. உங்கள் கீழே பார்த்தா உங்கள் அப்பா அம்மா தான். பழனிச்சாமின்றது உங்கள் அப்பா. எதுக்கு போகிறதும் உங்கள் அப்பா தான். அங்கேருந்து போடுறதுக்காக வாரதையும் உங்கள் அப்பாவை தான் போடுறதுக்கு வரான். ஓகே, நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இது ஒரு லாங் சீரீஸாக போகும்னு நான் நம்புகிறேன், எனக்கு ஷுவராக தெரில. பாய். கமெண்ட் மஸ்ட் ஜூலிஸ், கட்டாயம் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் இந்த சீரீஸ் செம்மைக்கு இருக்கும், நம்பி பாருங்கள். போகத்தான் என்னடா ஸ்டார்டிங் சீனே சப்பையாக இருக்குன்னு நினைக்காங்க, போகத்தான் ரொம்பவே லவ்வாக இருக்கும். ரொம்ப ரிவெஞ்ச், ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு டாக்ஸிக்னஸ் எல்லாமே, ஒரு டார்க் ரொமான்ஸ்லேருந்து எல்லாமே இதில் கலந்துருக்கும். மறக்காமல் பாருங்கள். பாய்.